ஹலோ! ஹேப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் ஹார்வெஸ்டிங் பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் இந்த வீக்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒர்க்கு வந்து பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி வந்து வாழை மரம், பப்பாயா, கொய்யா மரம் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து கடவுள் வந்து உண்மையிலேயேங்க இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்து பார்த்தோம்னா, இவன்லாம் இருப்பானா இல்லையா அப்படின்ற ஒரு இது வந்துகிட்டே இருக்குது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்யூச்சராக வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணி போகணும்னு நினச்சோம்னா, நம்ம டெரஸ் கார்டன் தான் நம்மளுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கீழே வந்து எல்லாமே ரோடா, ஸோ எப்போயாவது ரோடு போடுவாங்க. அது வந்து இது பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்போதைக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து டெரஸ் கார்டனுக்கு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கெட்ஸு, ஸ்டாண்ட் இதெல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஸோ வந்து எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசைங்க. இப்போதைக்கு வந்து அதான் சொல்லுவாங்கள்ல, மனுஷங்க கொஞ்சம் ஆசைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்குது. என்ன ஆசைன்னா, ஒரு 2 சென்ட்டில் ஒரு குட்டியோண்டு இடம் வாங்கி அதில் வீடே கட்டாமல் ஒரு ஃபார்மிங் மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. முன்னாடி எனக்கு இந்த வீடு வந்து எங்களோட ஓன் ஹவுஸ் தான். ஆனால் வந்து எனக்கு வந்து கட்டும்போது நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒரு 4 சென்ட்டில் நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோம். இந்த 4 சென்ட்டில் எனக்கு 2 சென்ட் மட்டும் வீடு கட்டி கொடுங்கன்னு சொன்னோம். பட் ஆனால் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டிஸப்பாயிண்டட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு அதே ஒரே ஒரு ஆசை தான். ஒரு 2 சென்ட் மட்டும் வாங்கி ஒரு ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. என்னை மாதிரி யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் ஏர்லியாகவே வந்து வேக்கப் பண்ணியாச்சுங்க. ஏன்னா வந்து எக்ஸாம்லாம் ஃபினிஷ் ஆகி குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கிறாங்கள, அதனால நம்மளுக்கு தூக்கமே வர்றதில்ல. கரெக்டாக அந்த ரொட்டீனுக்கு எழுந்து இப்போ நமக்கு வந்து அந்த டைம் ஆனாவே முழிப்பு வந்துடுது. ஸோ அதனால் அப்படியே டெரஸ் கார்டனில் வந்து வாக் பண்ணிவிட்டு என்னென்ன காயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் விட்டமின் டியும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் நல்லாவே இல்லை, பயங்கர ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் குளிராக இருக்குது, அப்படி இப்படின்னு உடம்பு போட்டு பாடாப்படுத்துது. அதனால் வந்து கொஞ்சம் விட்டமின் டி ஆஃப்டர் 30க்கு மேலே விட்டமின் டி எல்லாம் வந்து கண்டிப்பாக வேணும். முன்னாடியே வேணும், பட் ஆனால் 30க்கு மேலே ஆயிடுச்சுனாவே வந்து உடம்பு ரொம்ப பலவீனம் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக்காக வந்து நம்மளும் வந்து காயெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஸோ கொஞ்சம் கொத்தவரங்காய் இருந்தாங்க. இந்த டூல்ஸ் வந்து நல்லா யூஸ் ஆகுதுங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து நான் போட்டு கையில் போட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னுமே கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து கையில் மொபைலை வச்சுக்கிட்டு அவனை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேடி தேடி மொபைலையும் ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து கட்டும் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அப்புறம் வந்து டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா, டெரஸில் வந்து இப்போதைக்கு காயெல்லாம் வந்து நல்லா வந்துட்டுருக்குறாங்க. பட் ஆனால் எந்த வருஷமும் இல்லாத ஒரு வெயில் வந்து நான் டெரஸ் கார்டன் போட்டப்போயால வருவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாதி செடிகள்லாம் ரொம்பவே பாவம். கொத்தவரங்காய், அவரைக்காய், அப்புறம் வந்து வேறு என்ன கிடச்சாங்க, வெண்டைக்காய். ஸோ இவங்க மட்டும் டெரஸ் கார்டனில் இருந்தாங்க. அவங்கள வந்து எடுத்துகிட்டு வாட்டர் விடலான்னு தான் வந்தது ஆக்சுவலாக. பட் ஆனால் வாட்டர் எல்லாத்துலேயும் இருந்துச்சு. இவ்வளோ வெயில் அடிக்கிறாங்க, பட் ஆனால் வாட்டர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 3 டேஸ்க்கு ஒருக்காக தான் வந்து வாட்டரை வந்து ஊற்ற வேண்டியதாக இருக்குது. சரி நல்லதாக போச்சுல்ல, நம்மளுக்கு வேலை இல்லாமல் வச்சா சரித்தா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தால் கரெக்டாக மார்னிங் பார்த்தா எங்கள் லேஅவுட்டே ஒரு அப்படியே மரண அமைதியில் இருப்பாங்க. அப்படி இருக்கும். 8:30 வரைக்கும் எவனுமே எழுந்திரிக்க மாட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாரோ நிறைய குருவிங்க கலர் கலராக எங்கேருந்து தான் வருவாங்கன்னே தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. நம்ம அதுலேயும் வந்து கார்டனுக்கெலாம் வாட்டரிங் பண்ணி விட்டோம்னா அந்த கார்டனை சுற்றி அப்படியே ஒரு குஷியில் தெரிவானுங்க. ஸோ வந்து அதுக்கு அப்படி தான் ஒரு பறவை பார்த்தேன். ஸோ அவனை சவுண்டை கேட்டுக்கிட்டு நம்மளும் வந்து காய் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காய் வந்து இந்த கத்திரிக்காய் பாருங்கள், டேஸ்ட்டு உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு டேஸ்ட்டில் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கிறான். ஒயிட் கத்திரிக்காய் நல்லா இருக்குது. இதை வந்து திருநெல்வேலியில் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். சரி நல்லதாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து விதை எடுக்கணும். எப்படியாவது விதை எடுத்தால் தான் நம்மளுக்கு அடுத்த ஹார்வெஸ்டிங்கில் கரெக்டாக இருக்கும். இங்கேயும் வந்து கொத்தவரங்காய் இருந்தாங்க, அவங்களையும் வந்து கட் பண்ணிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பயம்.
ஏன்னா செடியும் சேர்த்து கட் பண்ணிருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய விஷயம்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆர்வக்கோளாறில் நிறைய வேலை பண்ணிகிட்ருப்பேன். செடியோடு சேர்த்து பூவோடு சேர்த்து இது பண்ணிடுவேன். ஸோ அதனால வந்து இந்த வெயிலில் வந்து எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சுங்க. இந்த தை மந்த்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி செடிங்க போடணும் அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். என்னென்ன கன்ஃபார்மாக போடணும்னா கொத்தவரங்காய் போடணும். கொத்தவரங்காய், கத்திரிக்காய், சில்லி, அப்புறம் வந்து இதுதான் மெயினாக. இவன் தான் வந்து மெயினாக வந்து நிறைய ஹார்வெஸ்டிங் தர்றான். ஸோ அதனால் பூச்செடிங்க, பழச்செடிங்க இருந்தால் பழச்செடி போடுவோம். ஸோ இவனை மட்டும் கன்ஃபார்மாக வந்து அந்த தை மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ணும். தை பட்டம் வருது இல்லையா, அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஆனியன். ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ கற்றுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன். என்னோடய ஏஜுக்கு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவ்வளோ கற்றுக்கிட்டேன்றத நினச்சி நானே வந்து என்ன நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து மந்த்லி 4 வீக்ஸ் வருது. அதில் 2 வீக்ஸுக்கு வந்து கன்ஃபார்மாக நான் வந்து என்னோடய காய வச்சு தான் குக்கிங் பண்ணுறேன். ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. என்னால் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு வந்து சேவ் பண்ண தான் முடியுது. ஸோ அதனால வந்து ஒரு ஹாப்பி தான். ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து கார்டன் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஒரு இந்த கார்டன் வந்து ஒரு மெடிடேஷனுங்க. கன்ஃபார்மாக மெடிடேஷன் தான். எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் வந்து இங்கே தான் உட்காந்துப்பேன். இங்கே தான் வந்து உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறத விட ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் அது வந்து நான் மறந்தே போயிடுவேன். அந்த கவலையே மறந்துடும். திரும்ப அந்த வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன எதுக்காக கவலைப்பட்டோம்ன்றதே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து அந்த மாதிரி கார்டன் வைங்க. இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃபுக்கு இவனை மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தேவை. இது வந்து நல்ல மண், நல்ல ஒரு ப்ளேஸு இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஃபார்மிங் அந்த மாதிரி ப்ளேஸ்லாம் வாங்கி போட்டு அந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட்டுன்ற பேரில் வீடை கட்டி கட்டி வச்சு அது ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாது. உங்களுக்கும் யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் ஆகுதுன்றத விட டேஞ்சர் தான். நம்ம இன்னும் போக போக என்ன மாதிரி ஆயிட்டிருக்கு பாருங்கள். எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து வெயிலோட தாக்கம் அவ்வளோவா இருக்கவே இருக்காது. ஏன்னா அவ்வளோ மரம் இருந்துச்சு. ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதனால சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் கார்டன் வைங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட மனசுக்கும் சந்தோஷம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூமியை வந்து நிறைய இதுலேருந்து காப்பாற்றலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து முள்ளங்கி. இந்த 2 க்ரோ பேக்கில் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த க்ரோ பேக்லேருந்து ஒரு 4 முள்ளங்கி எடுத்தாச்சு. ஒரு 2 பெட்டு தான் இருக்காங்க. நல்லா வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க. நானே அதை இப்போ கவனிக்கலை. ஸோ அதனால் வந்து எடுக்கவே முடியல. நல்லா மணல் வந்து கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் எடுத்திருக்கேன். இன்னும் 2 பேர் மட்டும் இருக்கானுங்க. ஸோ இன்றைக்கி வந்ததுக்கு எப்படியும் வந்து முள்ளங்கி நல்லபடியாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பி. அப்புறம் வந்து அந்த பக்கமாக ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, இவன்லேயே வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. அதுவே நான் நோட் பண்ணலை. என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு கலர், இன்னொரு பிங்க் கலர் ஒன்று, அது 2மே இருக்கிறாங்க. அப்புறமா இங்கே வந்து நம்ம கார்டனில் வந்து நல்ல கீரைங்க, சரியான கீரைங்க வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து உடம்பு சரியில்லை. அதனால கீரை வந்து யாருமே சாப்பிடாம அப்படியே இருக்கும். தண்டு கீரை, சுக்கடி கீரை, முள்ளங்கி கீரை, இதெல்லாம் வந்து நிறைய வந்துட்டுருக்குறாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்ச நாள், ஏன்னா இப்போ ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்க முடியல, ரசம் மட்டும்தான் எடுத்துக்க முடியுது. ஸோ அதனால வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன். எங்கேயும் வந்து முள்ளங்கி அப்படியே இந்த மஷ்ரூம் வருவானுங்களே அந்த மாதிரி எட்டி பார்த்துட்ருக்குறாங்க. எனக்கு அவங்கள பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குதுங்க. எப்படா வெளியில் வராங்க அவங்கள பிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த சுக்குடி கீரை பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு வளர்ந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்த பார்க்குறதுக்கே அப்படி ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த ஹாப்பினஸ்க்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் இந்த க்ரெடிட்டு போய் சேரணும். ஏன்னா அவங்க தான் வந்து மண் அடித்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து, ஏன்னா எப்போவுமே ஒருத்தனால ஒன்றும் யூஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி கார்டன்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபுல் க்ரெடிட்ஸுமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் போகும். அவங்க இல்லாமல் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா என்னால் மண் வந்து போய் எடுத்துகிட்டு வந்து போட்டு
பக்கெட்ஸ் வாங்கி கொடுத்ததெல்லாம் பண்ணிடவே முடியாது. ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ இந்த 12,000 சப்ஸ்கிரைபர் வந்தது கூட அவங்க ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். அப்புறம் வந்து பேக் சைடில் வந்து இந்த சில்லி இந்த சில்லி வந்து இந்த பாருங்கள், இந்த ஆர்வக்குளார் சொன்னேன்ல இதுதான். அப்படியே பிடுங்கி பிடுங்கி நான் பாட்டுக்கும் அது லைட்டாக தான் பிக் பண்ணுறேன். ஆனால் பூ இலை எல்லாமே சேர்த்து வந்துட்டுருக்கான். இந்த குண்டு சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் தான் இவன். நல்லா இருந்துச்சு பார்க்க. பட் ஆனால் இவன் பெருசாக வரணும், குட்டி குட்டியாக தான் வந்துட்டுருக்கான். ஒருவேளை சைடில் இருக்கிறதுனால அப்படி வர்றானா என்னன்னு தெரியல. எல்லாத்துலேயும் பூச்சி வந்துட்டுருக்காங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கணும், வாங்கி அதை வந்து அடிச்சு விடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்துலேயும் இந்த அஸ்வினி பூச்சி, ஒயிட் பூச்சி, ஏன்னா மழை வராததுனால என்ன ஆகிட்டுருக்குதுன்னா, அப்படியே எவ்வளோ தான் நம்ம வாட்டரிங் பண்ணால் கூட அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. அதை நினச்சி தான் ஒரு மாதிரி மனசே பேஜாராக இருக்குது. சரி, இந்த ஸ்ப்ரே வாங்கி அதுக்கு அடிச்சு விடணும். கடைசியாக ஃபைனலாக வந்து நல்லா ஒரு சில்லி, என்கிட்டயே வந்து நிறையா சில்லி, டிஃப்ரெண்ட் சில்லியாக ஒரு 4 வெரைட்டி ஆஃப் சில்லிஸ் வந்து இருக்கிறாங்க. சரி, போகிற போக்கில் ஒரு ரோஸும் ஒரு அவரைக்காய், 2 அவரைக்காய் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இதிலெல்லாம் நிறைய ஆஷ் அந்த சாம்பல் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடித்து விட்ருக்குறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஹார்வெஸ்டிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேஸ்கெட்டை பார்த்து ஒரு ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, பா இதை விட என்னடா வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை விட ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வந்துருமா? அப்படி வந்தால் தான் வந்து அது வந்து இதை விட அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குமா அப்படின்றது தெரியல. ஃபைனலாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். நான் வீட்டுக்கு எப்போல்லாம் எடுத்துகிட்டு வரும்போதுனே என்னோடய பசங்க என்னடான்னா, மம்மி இவ்வளோவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவங்கள விட்டுட்டேன். அவரைக்காய், அப்புறம் வந்து லாங் பீன்ஸு, டொமேட்டோ, செர்ரி டொமேட்டோஸ். ஸோ இவங்கள எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அந்த இதில் வந்து நம்ம வந்து ரேடிஷ் வச்சுருந்தோம். ஸோ அவன்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு, பயங்கர பெருசாயிட்டான். இவன் வந்து நல்லா பெருசாயிட்டான்னு எப்படி நான் சொல்கிறேன்னா, பக்கத்தில் எல்லாம் சைட்லலாம் வேர் வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவன் வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தனை மட்டும் பிக் பண்ணிவிட்டு, அப்போ அன்றைக்கி முள்ளங்கி நிறையாவே கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எப்படி இருக்கான் பாருங்கள், சடாய் இது முனி மாதிரி இருக்கிறான். சுற்றிலையும் வேர் பாருங்க, குட்டி குட்டி வேர். எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு இதிலே வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்குதுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிஞ்சால் தான். ஸோ நம்ம கார்டனுக்கு போய்விட்டு வந்தாச்சு. எல்லாமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு நம்ம டைனிங் ஹாலில். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கார்டன் போட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்லேருந்து ஃப்ரீ ஆகணும்னா நம்மளுக்கு இருக்க இப்போ ஒரே சோர்ஸு கண்டிப்பாக கார்டனிங் தான். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும். சூப்பராக ஆகிடுவீங்க. மனசும் ஃபேமிலியும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் கார்டனிங் வீடியோஸ்க்கு ஆர்கே குக்கரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ளீஸ் நானும் கொஞ்சம் ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.